ஆட்டத்தின் கடைசி ஓவர். அந்த கடைசி ஓவர்ல 14 வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் நிகழ்த்தின அதிசயமான சம்பவம். தொடருக்கான அந்த ட்ரோஃபியை கையில வாங்கிக்கிட்டு வைபவ் அவரை நோக்கி ஓடி வந்த கேப்டனான ரோஹித் சர்மா கண்ணீர் விட்ட சூரியவன்ஷி வைபவ். யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத தருணங்கள். தற்போது இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நடந்த வார்ம் அப் மேட்சின் கடைசி மற்றும் 5வது ஃபைனல் ஓடிஐ மேட்ச் அந்த தொடர் நிறைவடைறப்ப யாரும் எதிர்பார்த்திராத சில நெகிழ்ச்சியான தருணங்கள் நேற்று நடந்திருக்கு. இந்தோர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்திருக்கு. அந்த வகையில பொதுவா ரோஹித் சர்மா அவர் சீரீஸ் கப்பு ஜெயிச்சார்னா அந்த தொடர்ல புதுசா டெபியூட் ஆன பிளேயர்கள், இளம் பிளேயர்கள் அவங்க கிட்ட ட்ரோஃபியா ரோஹித் சர்மா அவர் கையில கொண்டு போய் கொடுப்பாரு. நம்ம எல்லாருமே பல வாட்டி பார்த்திருக்கோம். கப்ப கையில கொடுத்துட்டு ஓரமா போய் ரோஹித் சர்மா அவரு நின்றுடுவாரு. ஆனா இந்த தொடர் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க இந்த வார்ம் அப் மேட்ச் கடைசி ஃபைனல் ஆட்டத்துல கடைசி ஓவர்ல வைபவ் அவர் நிகழ்த்தின மேஜிக் தருணம். கப்ப வாங்கின கையோட ரோஹித் சர்மா இதுக்கு முன்னாடி ட்ரோஃபி வாங்குற செலிப்ரேஷன்ல செய்யாத விஷயத்த சூரியவன்ஷி வைபவ் அவனுக்காகவே ரோஹித் சர்மா நேத்து அவரு நிகழ்த்தியிருக்காரு. சோ அந்த வகையில இந்த வார்ம் அப் மேட்சுக்கான தொடர் ஏற்கனவே நம்ம இந்தியா 4-0 அப்படின்னு சீரீஸா ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்படி இருக்க கடைசி ஓடிஐ மேட்ச் ஆவது எப்படியாவது ஜெயிச்சிடணும்டா, விட்டுடக்கூடாதா அப்படின்னு ரொம்ப கொடூரமான ஃபார்மோட தான் இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் அணி இந்தியாவுக்கு எதிராக அவங்க இறங்கியிருந்தாங்க. சோ டாஸ் ஜெயிச்சது ரோஹித் சர்மா தான். ஆனா ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் அணி அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு ரோஹித் சர்மா விட்டு கொடுத்துட்டாரு. இப்படி இருக்க பங்களாதேஷ் அணி இந்த தொடர்ல எல்லா ஆட்டமுமே நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க. ஒரு மாதிரி இந்தியாவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. ஆனா இந்த கடைசி ஆட்டத்துல பெருசா அவங்களால டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியல. முதலாவது ஓவர்லயே ஒரு விக்கெட்டை இழந்தாங்க. அடுத்து 6வது ஓவர்ல ஒரு விக்கெட், 10வது ஓவர்ல இன்னொரு விக்கெட், இப்படி போட்டுன்னு 10 ஓவருக்கு உள்ளேயே 3 விக்கெட்டை இழந்து 40 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் போட்ட விக்கெட் கீப்பரான ரஹீம், அதே போல கேப்டனான அதாவது ஜூனியர் ஏ அணியின் கேப்டனான ஹர்ஷத் கான், 2 பேருமே ஒரு மாதிரி மெதுவா பார்ட்னர்ஷிப் போட்டு 40 ஓவர் வரைக்கும் விக்கெட் இழக்காம மெதுவா விளையாண்டுட்டாங்க. இதனால 40 ஓவருக்கு 200 ரன்னை தொட்ட பங்களாதேஷ் அணி கடைசி 10 ஓவர்ல ஒரு 80 ரன் எடுத்தாங்க. சோ ஓவராலா 280 தான் பங்களாதேஷ் அணியால எடுக்க முடிஞ்சது. 4th T20 ஆட்டத்துல 362 ரன்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. அதை கம்பேர் பண்றப்ப 280 அப்படிங்கிறது கண்டிப்பா கம்மியான ஸ்கோர் தான். சூரியவன்ஷி வைபவ், ரோஹித் சர்மா இப்படி கொடூரமான பேட்டிங் லைனை வச்சுக்கிட்டு 280 எல்லாம் ஒரு பெரிய ஸ்கோரா அப்படின்னு தான் நம்ம இந்தியா நினைச்சுக்கிட்டு பேட்டிங்க்கு களம் இறங்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்விஸ்டே இருந்திருக்கு. ஏன்னா விளையாண்ட பிச் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிச்சை விட இந்த பிச் கொஞ்சம் போலர்களுக்கு சாதகமான பிச்சாக இருந்திருக்கு. அதனாலதான் பங்களாதேஷ் அவங்களும் ஒரு மாதிரி தடுமாறி கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவும் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரோஹித் சர்மா 20 ரன் எடுத்து 6வது ஓவர்லயே அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு துணை பேட்ஸ்மேனாக இறங்கியிருந்த மற்றொரு ஓபனர் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன். வழக்கமா அவர் சிங்கிள் டிஜிட் ரன்ல அவுட் ஆக மாட்டாரு. ஐபிஎல்ல கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஆட்டத்துல 9 ரன்ல சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரு. அடுத்ததா வந்த த்ருவ் ஜுரல் ஒரு 38 ரன். சிவம் துபே அவரும் இந்த மேட்ச்ல விளையாண்டிருந்தாரு. அவரும் 27 ரன். சோ ஓவராலா 15 ஓவர் முடியறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 70. ஆனா 3 விக்கெட்டுகள் விழுந்துருச்சு. இப்படி இருக்க அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா ஷர்துல் தாகூர் இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு 30 ஓவர் வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க. 2 பேருமே அரை சதம் அடிச்சாங்க. 35வது ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் 60 ரன்ல அவுட் ஆனாரு. 40வது ஓவர்ல ஷர்துல் தாகூர் அவரும் அவுட் ஆக அப்பதான் சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு இறங்கறதுக்கான வாய்ப்பே கிடைச்சது. சோ சூரியவன்ஷி வைபவ் தொடர்ந்து அபாரமா விளையாடுறாரு அப்படிங்கறதால மற்ற பிளேயர்கள் இந்த மேட்ச்ல பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கடைசியாக தான் தொடர்ந்து சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டத்திலுமே வைபவ் லோ ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் களம் இறங்கினாரு. கடைசி 10 ஓவர் இருக்கு. ஆனா எடுக்க வேண்டிய ரன் 90 இருந்துச்சு. ஓவருக்கு 9 ரன் எடுக்கணும். சூரியவன்ஷி வைபவ் அதே போல அவருக்கு துணை பேட்ஸ்மேனாக ரிங்கு சிங் 2 பேருமே களத்துல இறங்கியிருந்தாங்க. ரிங்கு சிங் எப்படி அடிப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சூரியவன்ஷி வைபவ் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. 5 ஓவர்ல 50 ரன்கள் எடுத்தாங்க. இதனால இந்த மேட்ச்ல இந்தியா ஈஸியா ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தா 46வது ஓவர்ல ரிங்கு சிங் அவுட் ஆகி வெளியேறினாரு. சோ அதுக்கப்புறமா வர்றவங்க எல்லாருமே போலர்கள் தான். இந்திய அணி பக்கம் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே தீர்ந்துட்டாங்க. அப்ப உள்ள வந்த குல்தீப் யாதவ் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை நகர்த்தி கொண்டு போனாரு சூரியவன்ஷி வைபவ். அப்ப கரெக்டா 47வது ஓவர்ல 5 ரன், 48வது ஓவர்ல 10 ரன், திரும்பவும் 49வது ஓவர்ல 5 ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சதால கடைசி ஓவருக்கு 20 ரன் எடுத்ததான் இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டிருந்தது. சோ அந்த நேரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா கடைசி பால்ல சிங்கிள் எடுத்துக்கிட்டு
வைபவ் அவர் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் முஸ்டபிசூர் ரஹ்மான் அவர் தான் வைபவுக்கு எதிராக வீசியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல பவுண்டரி அடிச்சாரு, ரெண்டாவது பால் சிக்ஸர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா யார்கர் லைன் லென்த்தை முஸ்டபிசூர் ரஹ்மான் அவரால் பிட் பண்ண முடியல. ஆனாலுமே மூணாவது பால் ஒரு மாதிரி சர்க்கிள்குள்ளேயே ஃபீல்டர் பிடிச்சு டாட் பால் ஆகிடுச்சு. மீண்டும் நான்காவது பந்துல ஒரு சிக்ஸர், அஞ்சாவது பந்துல ஒரு டபுள், கடைசி பந்துல இன்னொரு டபுள் எடுத்து இந்த மேட்ச்ல கடைசி ஓவர்ல ரிங்கு சிங் அவருக்கே உரிய பாணியில ஒரு மேஜிக்கான த்ரில்லரான சம்பவத்தை நிகழ்த்தி 6 பந்துக்கு 20 ரன் எடுத்து ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை இந்திய அணிக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இதன் காரணமா இந்த வார்ம் அப் தொடர்ல நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த 5 மேட்சுக்கும் 5க்கு 5 கிளீன் ஸ்வீப் செஞ்சு பங்களாதேஷ் அணியை நம்ம இந்தியா ஓட விட்டுருக்காங்க. முக்கியமா இந்த தொடர் முழுக்க சூரியவன்ஷி வைபவ் அபாரமா விளையாண்டு அதிக ரன் எடுத்த பிளேயராகவும் அதே போல ஆட்ட நாயகன், தொடர் நாயகன், இப்படி எல்லா விருதுகளையுமே வைபவ் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. முக்கியமா கடைசி மேட்ச்லயாவது இந்தியா தோத்துருவாங்க அப்படின்னு தான் பங்களாதேஷ் அவங்க ஜெயிச்சாங்க. இந்தியாவுடைய நிலைமையும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலுமே வைபவ் அவர் காப்பாற்றினது கேப்டனான ரோஹித் சர்மா அவருக்கு நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஸோ அதன் காரணமா இந்த வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இதுக்காகவும் ஒரு சின்ன ட்ரோஃபி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க நம்ம பிசிசிஐ. அந்த ட்ரோஃபியை கையில வாங்கின ரோஹித் சர்மா நேரடியாக ஓடி வந்து 14 வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அவர் கிட்ட தான் ரோஹித் சர்மா அந்த ட்ரோஃபியை கொடுத்திருந்தாரு. ஏற்கனவே வைபவ் அவர் கையில அந்த ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் ட்ரோஃபியும் வச்சிருந்தாரு. அதோட சேர்த்து அந்த தொடருக்கான விருதையும் ரோஹித் சர்மா வைபவ் அவர்கிட்ட கொடுத்து கட்டி பிடிச்சு மிகப்பெரிய அளவுல பாராட்டி, இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா எந்த ஒரு சீரீஸ் ஜெயிச்சப்பவுமே அந்த ட்ரோஃபியை அந்த சின்ன பிளேயர் கிட்ட கொடுத்துட்டு ஓரமா போய் நின்றுவாரு அப்படின்னு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கப்ப அந்த வைபவ் அவர்கிட்ட மட்டுமே கொடுத்துட்டு வேற யாருமே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனுக்கு அந்த இடத்துக்கு வரல. வைபவ் கிட்ட மட்டுமே அந்த ட்ரோஃபியை கொடுத்து கட்டி பிடிச்சு வைபவ் ரொம்ப பெரிய அளவுல நெகிழ்ச்சி அடைஞ்சு கண் கலங்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை பங்களாதேஷ் அணிக்கு எதிரான தொடர், இந்த ஓடிஐ தொடர் நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா கப்பை கொண்டுட்டு போய் நேரா வைபவ் கிட்ட கொடுத்து யாருமே பார்க்காத ஒரு நெகிழ்ச்சியான அற்புதமான சம்பவத்தை ரோஹித் சர்மா அவரு இந்த தொடர்ல நிகழ்த்திருக்காரு கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறமா. சோ ஓவராலா நம்ம இந்தியா இந்த வார்ம் அப் மேட்ச்ல பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்த மேட்ச் 5. ஆனா இந்த எல்லா மேட்ச்லயுமே வைபவ் அவர் இறங்குனது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா லோ ஆர்டர்ல தான். ஆனா எடுத்த ரன்கள் 702, ஒரு மேட்சுக்கு சுமார் 150க்கும் அதிகமான ரன்களை ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஆவரேஜும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேல ஒரு மேட்ச்லயுமே நாட் அவுட் ஆகாமலும் இருந்திருக்காரு. அதே போல கன்சிஸ்டன்டா ஒவ்வொரு மேட்ச்லயுமே 100க்கும் அதிகமான ரன்கள் வைபவ் எடுத்திருக்காரு. இதன் காரணமாகவே இதுவரைக்கும் 5 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸ்ல இவ்வளவு ரன்கள் ஒரு சர்வதேச ஆட்டங்கள்ல யாருமே எடுத்ததில்ல. இது ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் ஒரு 14 வயது சிறுவன் இப்படிப்பட்ட ஒரு அதிகப்படியான ரன் எடுக்கிறானா நிச்சயமா இது இன்டர்நேஷனல் மேட்சுக்கு சமமான ஒரு ரெக்கார்டாக தான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருதப்படணும். அந்த வகையில வைபவ் அவர் நிகழ்த்தியிருக்க இந்த பங்களாதேஷ் டூருக்கு எதிரான இந்த வார்ம் அப் தொடர்ல 702 ரன் எடுத்திருக்காரு 5 மேட்ச்ல. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் கருதப்படுது. ரோஹித் சர்மாவும் அந்த அளவுக்கு கட்டிப்படிச்சு மிகப்பெரிய பாராட்டுகளையும் நிகழ்ச்சியையும் இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா அவர்கிட்ட பார்க்காத சில விஷயங்களை வைபவ் அவருக்காகவே இந்த மேட்ச் வின்னிங் செலிப்ரேஷன்ல ரோஹித் சர்மா அவர் செஞ்சிருக்காரு.